ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் சகி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயினி ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பையன் அந்த மெசேஜை பார்த்துட்டு, இதெல்லாம் உண்மையாவா இருக்கும்? நீங்கள் ரெண்டு பேரும் அதுவும் டேட்டிங் பண்ணிகிட்ருக்கீங்களா என்ன அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான். உடனே ஜிக்கியும் ஃபோனை எடுத்து பார்க்குறான். பார்த்தா அதில் ஹீரோவும் ஹீரோயினியும் லவ் பண்ணிகிட்ருக்க மாதிரி போஸ்ட்டு போட்டிருக்காங்க. ஹீரோயினியை பேட்டி எடுக்கிறதுக்காக ஒரு லேடி வந்திருப்பாங்க. அவங்க பண்ண வேலையாக தான் இருக்கும் அது. ஜிக்கியோ அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறான். ஹீரோயினும் ஐயோ மாட்டிக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ரெண்டு ஃப்ரெண்டுக்கு நடுவில் ஹீரோயின் அப்படியே இறுக்கமாக கையை பிடிச்சிட்டு அப்படியே போகிறா. ஜிக்கியும் இவளை அப்படியே அலாக்க தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த ரெண்டு ஃப்ரெண்டுக்காரங்களும் இதை பார்த்துட்டு இன்னைக்கு இவ காலிடி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஜிக்கியும் ஹீரோ பார்த்து என்னடா இதெல்லாம் உண்மையா என்ன? எப்பட்றா நீ அவளை இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாரும் ஒன்றா தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது இவன் நம்ம ரெண்டு பேர்த்தையும் பிரதராக தான் பார்த்துட்ருக்கா. இவளுக்குள்ளே அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லை. நீ தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கே என்ன? ஹீரோவோ என்ன பேசிகிட்ருக்க நீ? நாங்கள் ஒன்றும் கூட பிறந்தவங்க கிடையாது. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஹீரோயினி மேலே எனக்குன்னு அந்த ஒரு ஃபீலிங் இருக்கத்தான் செய்யுது அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். அதுக்கு ஜிக்கியோ நீ என்ன தான் சொன்னாலும் என்னால் சுத்தமாக ஏற்றுக்க முடியாது. ஹீரோயினி அந்த மாதிரி பார்க்குற பொண்ணே கிடையாது. நீ தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்க. இதை பற்றி ஹீரோயினியோட அப்பா கிட்டவே நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி ஜிக்கியோ சொல்கிறான். ஹீரோவோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவளுக்கும் இதில் விருப்பம்தான், நாங்கள் ரெண்டு பேர் தான் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி அப்படியே சேர்த்து பிடிச்சிக்கிறான். இதை பார்த்த உடனே ஜிக்கியோ ஹீரோயினியை பற்றி என்னது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஹீரோயினியோ ஆமாம் இவன் சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஜிக்கியோ ஒரு மாதிரி ஆகி அப்போது எனக்குன்னு ஒரு உண்மையான உறவு கிடையவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக போயிடுறான். ஜிக்கி பெட்டில் படுத்துக்கிட்டு நைட்டெல்லாம் தூங்காமல் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஹீரோயினிக்கும் தூக்கமே வரல. ஹீரோவோ தூக்கம் வராமல் தூக்க மாத்திரை எடுத்து போட்டுக்கிறான். அப்படியே விடிஞ்சிருது. சினிமாக்காரையே அப்படியே திரும்புவா பாருங்க. ஹீரோயினி அப்படியே கொட்டை கொட்டை முழிச்சிட்ருப்பா. என்னடி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இப்படி முழிச்சிட்டே இருந்தியா என்ன அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. நான் வேணா உனக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு ஹீரோயினியோ வாயை மூடிட்டிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இந்த சைடு ஃப்ரெண்டுக்காரியோ இதெல்லாம் நீ தான் சமாளிச்சாகணும், வேறு வழி இல்லடி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோயினி எப்படி தூங்கி எந்திரிச்சு வரும்போது ஜிக்கியூ எப்பவும் போல் நார்மலாக இவளுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்ருக்கான். ஹீரோயினி வர்றதை பார்த்த உடனே இவன் அப்படியே கிளம்புறான். ஹீரோயினியும் ஓடி போய் என் மேலே ஏதாவது கோவமாக இருக்கே என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுவான். ஹீரோவும் கதை ஓப்பன் பண்ணிட்டு வரான். இதோ பாரு உன்னோட பாய் ஃப்ரெண்டு வந்துட்டான், போய் அவங்க கூட பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவன் விறுவிறுன்னு போயிடுறான். ஹீரோயினியும் ஹீரோவை பார்த்து அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்காதவா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. ஜிக்கியோட அம்மா அவங்க ஃப்ரெண்டு கூட உட்காந்து அப்படியே டீ குடிச்சிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஜிக்கியும் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. உங்கள் பையனோட ஸ்கூல்லேருந்து தான் நாங்கள் பேசுகிறோம், சீக்கிரமாக கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. இவங்களும் ஸ்கூலுக்கு போய் பார்க்குறாங்க. மிஸ்ஸு தனியாக கூப்பிட்டு இவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் பையனோட ஆக்டிவ் சுத்தமாக சரியில்லை, எல்லார் பையனையும் பிடிச்சி அடிக்கிறது, கடிக்கிறது, அவங்க பொருளை எடுக்கிறது அப்படின்ற மாதிரியே பண்ணிகிட்ருக்கான். இது ஒரு தடவை கிடையாது, இந்த மாதிரி நிறையா டைம் நடந்துகிட்ருக்கு. அவனோட பிஹேவியர் எதுவுமே சரியில்லை, அவன் ஆக்டிவாகவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இவன் இந்த ஸ்கூலில் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி மிஸ்ஸு சொல்லிடுறாங்க. நீங்கள் இவனை கூட்டிகிட்டு போய் முதல்ல டாக்டர்கிட்ட போய் பாருங்கள், அதுக்கப்புறம் இவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்கூலாக பார்த்து சேருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜிக்கியோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பையனை தூக்கிட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஹீரோவும் ஹீரோயினியும் ஒரு மரத்துக்கிட்ட நின்று அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறான், இந்த மரத்துக்கிட்ட நமக்கு ஏதாவது தேவை இருந்தது அப்படின்னா எழுதி ஒட்டிட்டு அதை வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினியும் அந்த மரத்தை போய் கட்டி பிடிச்சிட்டு இந்த மரத்துக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்குது, இந்த மரத்தை வச்சு தான் என்னோடய தொழிலே ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ நல்லா போயிட்டுருக்கு, இந்த மாதிரி மூட நம்பிக்கை இல்லாமல் நம்பிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்குறா. ஹீரோ அதெல்லாம் எதுவுமே காதில் வாங்காமல் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி அந்த மரத்தில் ஒட்டிகிட்ருக்கான். ஹீரோயினியும் என்ன எழுதியிருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறா. என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடு, பாதுகாப்பை கொடு அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கான். ஹீரோயினியும் இதை பார்த்துட்டு பரவாயில்லையே இந்த மாதிரிலாம் எழுதி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோவும் அப்படியே பக்கத்தில் போய் அவளை அப்படியே தூக்கி அந்த மரத்தோட வச்சு கிஸ் பண்ணிடுறான். டே என்னடா பண்ணிகிட்ருக்க நீ, போலீஸ்காரங்க ரவுண்டில் இருப்பாங்க, இதை மட்டும் பார்த்தாங்க நம்ம அவ்வளோதான் விடுடா அப்படின்னு சொல்கிறா. அப்படியே ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினி சொல்கிறா, இப்போ நம்ம போன இடத்துக்கு கண்டிப்பாக ஜிக்கியையும் அடுத்த டைம் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு ஹீரோவோ என்கிட்ட இப்போ க்ளோஸாக இருக்கிற மாதிரி இப்போ அவங்ககிட்டயும் அதே மாதிரி இருக்காத,
அவனுக்கும் அதே மாரி ஃபீலிங் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமே நீ இந்த மாரி க்ளோஸா இருக்கிறது எனக்கு என்னமோ தப்பா படுது. ஹீரோயினி சொல்றா, "அது எனக்கு தெரியும். அவன்கிட்ட சொல்லி நான் புரிய வச்சுட்டேன். நம்ம விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் நம்ம மேல கோவமா இருக்கான். அவ்வளோதான்." அப்படின்ற மாரி இவ சொல்றா. அவனும் உன்ன மாரி தான். சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க பையன். உனக்கும் தெரியும்ல அப்படின்ற மாரி ஹீரோயினி சொல்றா. உடனே ஹீரோவும் என் மேல பரிதாபப்பட்டு இந்த மாரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். ஹீரோயினியும் பின்னாடி போய் உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற? அப்படின்ற மாரி அவ கேட்குறா. உன்ன நான் யார் கூடவும் நெருக்கமா பார்க்க எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. நான் உன்னை விட்டுட்டு போனதுக்கப்புறம் எப்படா உன்னை திரும்ப பார்ப்பேன், உன் கூட பேசணும், அவ்வளோ எதிர்பார்ப்பு. அடுத்து நம்ம கல்யாணம் பண்ணணும், நம்ம குழந்தைங்க இது பண்ணுறது, வளர்க்குறது, அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்னு மைண்டு எப்படியெல்லாம் போயிட்டு இருந்தது தெரியுமா? சின்ன வயசுலேருந்தே நம்ம பழகுறோம். நமக்குள்ளே இருக்கிற அந்த புரிதல் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதனால தான் சொல்கிறேன், உன்னை யாரு கூடவும் க்ளோஸா இருக்கிறத என்னால பார்க்கவே முடியாது. யாருக்காகவும் எப்பவும் உன்ன நான் விட்டு தரமாட்டேன் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றான். ஹீரோயினியும் என்னடா இது! இவன் நம்ம மேல இவ்ளோ லவ் இருக்கா? அப்படின்ற மாரி கட்டி பிடிச்சுக்கிறா. ஃப்ரெண்டுக்காரியோ லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினி அப்படியே உம்முன்னு உட்காந்துட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரி பார்த்துட்டு என்னடி உன் மூஞ்சியே சரியில்ல அப்படின்ற மாரி அவ கேட்குறா. உடனே சினிமாக்காரியோ எனக்கு நல்லா தெரியும். இவள நல்லா ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் கவுன்சிலிங் கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்ற மாரி அவ சொல்றா. ஃப்ரெண்டுக்காரியோ அதெல்லாம் விடுடி. இன்னைக்கு நான் ஜிக்கியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தேன். முன்ன மாதிரி அவனோட பிஸ்னஸ் ரொம்ப டல்லா போயிட்டுருக்கு. முன்னையாவது கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தது. இப்போ ரொம்ப டல்லா போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாம, அவன் எங்கேயோ வெளியில போறத நான் பார்த்தேன். அப்படின்ற மாரி ஃப்ரெண்டுக்காரி சொல்றா. ஹீரோயினி அப்பாவுக்கு கால் பண்றா. அப்பாவும் கால் அட்டெண்ட் பண்ணிட்டு, "பேசுமா" அப்படின்ற மாரி சொல்றாரு. இவளும் சைலண்ட்ல இருக்கா. "என்ன உன் வாய்ஸு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன பிரச்சனை?" அப்படின்ற மாரி அப்பா கரெக்ட்டா கேட்டுர்றாரு. இவளுக்கும் ஒரு மாரி குழப்பத்துல இருக்கா. "இல்லப்பா, எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதனால தான் கூப்பிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றா. "சொல்லுமா, உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்ற மாரி அப்பா கேட்குறாரு. "இல்லப்பா, சும்மா தான் கூப்பிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றா. அப்பாவோ, "பரவால்ல சொல்லுமா." அப்படின்ற மாரி கேட்குறாரு. ஹீரோயினியோ, "இல்லப்பா, ஒரு விஷயம் என்னால பண்ண முடியுமான்றது தெரியல. அத நெனச்சு தான் எனக்கே ஒரு மாதிரி இருக்குப்பா." அப்படின்ற மாரி சொல்றா. அப்பாவோ அதுக்கு, "இப்போ நீ பெட்ரோல் பேங்க்குக்கு போற. எதுக்காக போற? வண்டிக்கு பெட்ரோல் இல்லாம இருக்கும். அத ஃபில் பண்ணணுன்றதுக்காக போற. ஒவ்வொரு டைமும் ஃபில் பண்ண முடியுமா அப்படின்ற மாரி நீ நெனச்சுட்டு அந்த வண்டிய அப்படியே விட்டுட்ட அப்படின்னா, உன்னால வண்டிய ஓட்ட முடியுமா என்ன? நீ எவ்வளோ தூரம் போகணும்னு நெனைக்கிறியோ, அந்த அளவு வண்டிக்கு தேவையான பெட்ரோல் போட்டுட்டே இருக்கணும்ல. அதே மாரி தாம்மா லைஃபும்." அப்படின்ற மாரி ஒரு அட்வைஸே போடுறாரு. "சரி சொல்லு, என்ன விஷயத்துக்காக நீ குழப்பமா இருக்க?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயினியும், "எல்லாம் என் கல்யாணத்த நெனச்சு தான்ப்பா." அப்படின்ற மாரி சொல்றா. இத கேட்ட உடனே அப்பாவுக்கு ஒரு மாரி ஷாக் ஆகுது. ஹீரோயினி சொல்றா, "எனக்கு தெரியும்ப்பா. ஜிக்கியோட அம்மா மேல உங்களுக்கு இன்னமும் அந்த லவ் இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும்." அப்படின்ற மாரி சொல்றா. அப்பாவும், "அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மான்னு" சொல்லி அப்படியே சமாளிக்கிறா. அதாவது சமாளிக்கிறாரு. சரிப்பா நான் வச்சுர்றேன்னு சொல்லிட்டு வச்சுட்டா. அப்பாவும் ஹீரோயினி பேசினத நெனச்சு அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஹீரோவும் ஹீரோயினியும் அப்படியே பேசிட்டே வராங்க. ஹீரோயினி சொல்றா, "நேத்து உன்ன நான் அந்த மாரி அர்த்தத்துல சொல்லல. உன் மேல பரிதாபப்பட்டு அந்த மாரிலாம் கிடையாது. உன் மேல உள்ள அக்கறையினால சொன்னேன். நீ அதெல்லாம் போட்டு மைண்ட்ல ஏத்திக்காத." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி குட்டையா இருக்கனால அப்படியே காலை எத்தி ஹீரோவுக்கு அப்படியே கிஸ் பண்ணிட்டு, "நான் உன்ன அப்புறமேட்டு மீட் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஹீரோவோ, "என்னடா இது? இன்னைக்கு என்ன இவ ரொம்ப ஆக்டிவா இருக்கா?" அப்படின்ற மாரி யோசிக்கிறான். கேட்டாலும் குடுக்கறதுக்கு அவ்வளோ தூரம் யோசிப்பா. இப்ப என்னடான்னா அவளே வெளிய வந்து கிஸ் பண்றாளே! அப்படின்னு நினைச்சு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதாவது சந்தோஷத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அப்பா கார் எடுத்துட்டு வராரு. ஹீரோ கேட்குறான், "எங்கப்பா போறோம்?" அப்படின்ற மாரி. ஹீரோவோட அப்பாவோ, "வாப்பா, ரெகுலர் செக்கப் தான் எனக்கு பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. அவர் அப்படியே உட்காந்து செக் பண்ணிட்டு, "போதும் போதும் எனக்கு செக் பண்ணது போதும். ஃபர்ஸ்ட்டு என் பையனுக்கு செக் பண்ணு." அப்படின்ற மாதிரி டாக்டர பார்த்து அப்பா சொல்றாரு. ஹீரோவும் வந்து டாக்டர் பக்கத்துல உட்கார்றான். டாக்டர் எல்லாம் செக் பண்ணிட்டு மருந்து எழுதி குடுக்குறாரு. "போய் வாங்கிட்டு வாப்பா." அப்படின்ற மாரி. நம்ம ஹீரோவும் அப்படியே வெளியில வரான். டாக்டர் கிட்ட, "அப்பா, இவன் சரியாவே தூங்கவே மாட்டேங்கிறான். இவன் உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? தூக்க மாத்திரை வேற எடுத்துட்டு இருக்கான். இவன் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்? வேலையில ரொம்ப ப்ரெஷரா இருக்கனால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா? இவன் உடம்பு ஹெல்த் எப்படி இருக்கு?" அப்படின்ற மாதிரி டாக்டர் கிட்ட அப்பா அடுக்கடுக்கா கேள்வியாக கேட்டுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருந்து அந்த கதவு கிட்ட அப்படியே கேட்டுட்டு இருக்கான். அப்பா இன்னும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு அவன் கிளம்பிடுறான். அப்பாவும் அப்படியே வந்து வீட்டு வாசல்ல இறக்கி விடுறாரு. ஹீரோவும் காருக்குள்ளேயே உட்காந்துட்டு, "தேங்க்ஸ்ப்பா, எனக்காக நீங்க இவ்வளோ தூரம் யோசிக்கிறீங்கன்றத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல." அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அப்பாவும், "என்னடா பேசிட்டு இருக்க நீ? நீ என்னோட பையன். உன் மேல எனக்கு அக்கறை இருக்காதா என்ன? முதல்ல இந்த மாதிரிலாம் பேசுறத நிறுத்து." அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஹீரோயின் கதவு டோரை ஓப்பன் பண்ற சத்தத்தை கேட்ட உடனே குடுகுடுன்னு ஓடி போய், "ஜிகியு, உனக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
இந்த கார்டை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கார்டை கொடுக்குறா. அவனுக்கும் எச்சா கோவம் வந்துடுது. என்னது இதெல்லாம், எனக்காக எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, என்னை பார்த்தா உனக்கு என்ன பிச்சைக்கார மாதிரி தெரியுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளை டொரை ஓப்பன் பண்ணி பிடிச்சி தள்ளி விட்டு அந்த கார்டையும் வீசிடுறான். ஹீரோவும் ஹீரோயினியும் பெட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினியும் தர்பூசணி வச்சு சாப்பிட்டுட்டு, நீ ஏன் இவ்வளோ ப்ரெஷராக இருக்க, நைட்டில் சரியாகவே தூங்க மாட்டேங்கிற, என்னாச்சு உனக்கு, அப்படி என்ன தான் அங்கே நடந்தது, நீங்கள் இருந்து போனதுக்கப்புறம் சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்குறா. ஹீரோவும் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறான். நீங்கள் இருந்து போனதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சது, ஆனால் எங்கள் அம்மானால சரியாக நடக்க முடியாது. ஹீரோ தான் பக்கத்துலேருந்து அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருப்பான். ஹீரோவும் அவனோட தங்கச்சியும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தங்கச்சி கேட்பா, என்ன ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது அப்படின்ற மாதிரி. இவன் உடனே போய் அம்மாவுக்கு டயபர் மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வரான். அம்மாவோ, எனக்கு இதெல்லாம் எதுக்கு பண்ணுற, நீ எல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. இவன் தான் அவங்க அம்மாவை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறான். நர்ஸு அப்படியே பெட்டை மாற்றிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் அங்கே தான் இருப்பான். வாஷ்ரூம் போயிட்டு அவங்க அம்மா அப்படியே கீழே விழுந்துருவாங்க. இவன் தான் அவங்க அம்மாவெல்லாம் சுத்தமாக கழுவி தொடச்சி அவங்க அம்மாவை பாத்ரூம்லேருந்து தூக்கிட்டு வந்துட்டு பெட்டில் படுக்க வைப்பான். இவன் பார்த்து பார்த்து அவங்க அம்மாக்காக எல்லாத்தையும் நைட்டும் பகலும் தூங்காமல் அப்படியே வேலை செஞ்சுட்டே இருப்பான். கால் அமுத்தி விடுறதுலேருந்து ட்ரெஸ் மாற்றுறதுலேருந்து சாப்பாடு ஊட்டி விடுற வரைக்கும் எல்லாமே இவனை பார்த்து பார்த்து பண்ணிப்பான். அவங்க அம்மா இவன் மேலே பாசம் காமிக்காட்டியும் பரவாயில்ல, வெறும் வெறுப்பு அப்படியே கொட்டிகிட்டே இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இவங்க நடக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. நடக்கலாம், ஆனால் ஊண்டி ஊண்டி தான் நடக்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருந்திருப்பாங்க. அம்மா அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கஞ்சி காய்ச்சி சுட சுட டேபிளில் கொண்டு வந்து வைப்பான். பக்கத்தில் பவுல் இருக்கும், அது எடுக்கலான்னு போகும்போது கீழே தட்டி விட்டுருவான் தெரியாமல். கீழே குமிஞ்சு அவன் எடுத்துகிட்டு இருக்கும்போது அம்மாவுக்கு கோவம் வந்து, இதெல்லாம் எதுக்கு நீ பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்துல இருந்த அந்த கஞ்சியை தட்டி விட்டுருவாங்க. அந்த கஞ்சி அவனோட சோல்டர் மேல அப்படியே கொட்டிரும். அந்த இடமே அவனுக்கு அப்படியே வெந்து போயிடும். அவங்க அம்மாவை அப்படியே கதறாங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன்டா அப்படின்ற மாதிரி. ஹீரோவும் அப்படியே ஓடுறான். நைட்டு படிச்சுட்டே இருப்பான். திடீர்னு அம்மாவோட ரூம்ல இருந்து சத்தம் கேட்கும். அம்மா இங்கே கீழே விழுந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்ப்பான். அவங்க தண்ணி எடுக்கும்போது அந்த ஸ்டிக்கு கீழே விழுந்துரும். இதை கூட என்னால் பண்ண முடியாதுன்னு நினைச்சு தானே ஓடி வந்தேன் அப்படின்ற மாதிரி திரும்பவும் வெறுப்பா அவங்ககிட்ட அப்படியே பேசிட்டு இருக்காங்க. இவனும் அது எதுவுமே மனசுல வச்சுக்காம அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் இவன் பண்ணிட்டே இருக்கான். இதனாலதான் நம்ம ஹீரோ நைட்ல சரியா தூங்க முடியாது, தூங்குறதுக்காக டேப்லெட் போட்டிருப்பான். இதனாலதான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கிட்ட சொல்றான். ஹீரோயினியும் நான் அவன் கூட இருக்கேன், எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஆறுதலா பேசுறா. ஜிக்கியும் அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டோட அம்மாவோ, உன் பையனுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கூல் ஒன்று இருக்குது, அங்கே சேர்த்து விடேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பையனும், அம்மா எனக்கு வேற ஏதோ வேணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க தட்டு எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தா பையனை காணோம். இவங்களும் அப்படியே தேடிட்டு போகிறாங்க. அந்த பையனும் ஒரு லாலிபாப் சாப்பிட்டுட்டு அங்கே நின்றுட்டு இருக்கான். இவங்களும் ஓடி போய், ரொம்ப தேங்க்ஸுங்க என் பையனை பார்த்துக்கிட்டதுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தா அது ஜிகியு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.